சண்டே வீட்டில் யாரும் இல்லை, வெளியே போகலாமா? அவள் பேரை நாளும் ஆசை போடும் உள்ளம் அவள் போகும் 8 மணிக்கெல்லாம் கிளம்பி 8:30 மணி ஷோ கருப்பு படம் போய் பார்த்துட்டு அப்படியே டி நகரில் இருக்கிற போத்தீஸ்க்கு போனேன். அங்கே லைட்டாக ஷாப்பிங் பண்ணிட்டு மேலே இருக்கிற வசந்த பவனில் சாப்பிட்டு ஒரு வாட்டர்மெலன் ஜூஸையும் குடிச்சாச்சு. ஆக்சுவலி தனியாக ஊர் சுத்த போகிறது எனக்கு புதுசு கிடையாது, ஆனால் அதை ஒரு vlog-ஆ எடுத்து போடுறது இதுதான் ஃபர்ஸ்ட் டைம். ஸோ கொஞ்சம் கூச்சமாக இருக்குது. நான் எடுத்த முடிவு சரியா தப்பா அப்படின்னு எனக்கு தெரியல, ஆனால் பரவாயில்ல போவோம் அப்படின்னு நான் அடுத்ததாக போன இடம் தான் மெரினா பீச். எனக்கு பீச் ரொம்ப பிடிக்கும், தண்ணியில் விளையாடுறதுக்கு இல்லை, அலைய பார்க்கறதுக்கு. கூட்டம் கொஞ்சம் ரொம்பவே ஜாஸ்தியாக இருந்ததுனால சீக்கிரமே நான் கிளம்பிட்டேன். மண்டையில் இருக்கிற முடி பிச்சுக்கிட்டு போற அளவுக்கு பயங்கரமான காத்து, ஆனா அதையும் மீறி வேர்த்துது பாருங்க ஒரு வேர்வை. காட்டன் சாரி கட்டிட்டு இந்த மாதிரி நடந்து போறத பாக்குறதுக்கு ரொம்பவே ஆசையா இருக்கும், ஆனா அடிக்கிற வெயில்ல இதை தூக்கி பிடிக்காம நடக்கிறது எவ்வளவு கஷ்டம் தெரியுமா? நீங்களும் அனுபவிச்சிருக்கீங்க அப்படின்னா கமெண்ட்ஸ்ல சொல்லுங்க.